அந்த மாதிரி ஒரு ஆளுமை உள்ள மூப்பனார் பிரதம மந்திரியாக ஆக வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் உருவாச்சு. இன்னைக்கு தமிழ்நாடு, தமிழ் கல்ச்சர், தமிழ் புகழ் அப்படின்னு திருப்பி திருப்பி பேசுறவங்க ஒரு தமிழனை பிரதமர் ஆக வேண்டிய அந்த தருணத்தில் ஆதரவு தராம தடுத்தாங்க. இதையும் நம்ம மனசுல வச்சுக்கணும். இன்றைக்கு நிர்மலா சீதாராமன் மூப்பனார் புகழ் பாடுகிறார். நல்லதொரு வேடிக்கை. இந்த ஆண்டின் மிகச்சிறந்த நகைச்சுவை என்று எடுத்துக்கொள்ளலாம். காலமெல்லாம் எந்த ஒரு நாசகார தத்துவத்துக்கு எதிராக தன் வாழ்க்கையில் அவர் போராடினாரோ, தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தாரோ, அந்த தலைவரை பிஜேபி சொந்தம் கொண்டாடுவது என்பது வெட்கக்கேடானது. இது வரைக்கும் மூப்பனார் சேர்த்து 24 வருஷம் ஆகுது. ஜி.கே. வாசன் என்டிஎல் அடைக்கலமாகி 6 வருஷம் மேலே ஆகுது. அந்த அம்மா எப்போ வந்தாங்க இது வரைக்கும்? அல்லது அண்ணாமலை எப்போ வந்தார்? அல்லது எடப்பாடி எப்போ வந்தார்? ஆகவே தேர்தல் வருது, எல்லாம் ஓடி வராங்க, அவ்வளோதான். பச்சை பொய்ய, ஜம்மு காலத்தில் வடிகட்டின பொய்ய அண்ட புழுக, ஆகாச புழுகிறது தான் பிஜேபியோட வேலையை. வாஜ்பாய் அரசாங்கம் கவிழ்வதற்கு காரணமாக இருந்தவர் மூப்பனார். இன்னைக்கு நீலிக்கணி வடிக்கிறாங்கல்ல இந்த அம்மா, நிர்மலா அம்மா, இந்த உண்மையை ஏன் மறைச்சிட்டு பேசுறாங்க? திமுக மூப்பனார் பிரதமர் ஆகாமல் தடுத்தது என்பது ஊர்ஜிதமாகாத தகவல். அது ஒரு ஹேஷியம் தான். அது எந்த விதமான வரலாற்று ஆதாரங்களும் கிடையாது. உங்கள் கையில் எவிடன்ஸ் எதுவுமே கிடையாது. பச்சை பொய்யை நீங்கள் சொல்கிறீங்க, எவிடன்ஸ் உங்கள் கையில் கிடையாது.